இந்த கோயில் எங்க இருக்குன்னா தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமதுர் வட்டம் ஆடுதுறை டவுன்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் பக்கத்துல ஆவணியாபுரம் அப்படின்ற ஒரு கிராமத்துல ஒரு அழகான வயல்வெளிக்கு பக்கத்துலயும் கிராமங்கள் சூழ்ந்த இடத்துலயும் அமைஞ்சிருக்கு. என்னென்ன சுவாமி இருக்குன்னா சித்தி விநாயகர், மீனாட்சி அம்பிகா சமேத சுந்தரேஸ்வர சுவாமி, மங்காகுல மாரியம்மன். அதாவது ஆதி காலத்துல இருந்து இங்க சித்தி விநாயகர் சுவாமி கோயில் மட்டும் இருந்திருக்கு. இந்த இடத்துல இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்துல இருந்து ஏதோ காரணத்தினால மாரியம்மன் சிலை இங்க கொண்டு வந்து வச்சு வழிபட்டு இருந்திருக்காங்க. அது பின்னடைவுல கோயிலா கட்டி 2000 முதல்ல மாரியம்மனுக்கு விநாயகர் கோயில் முன்னில இருந்துச்சு. மாரியம்மனுக்கு 2000 கும்பாபிஷேகம் ஆகி சிறப்பாக வழிபட்டு இருக்கோம். அதனை தொடர்ந்து அதாவது இந்த குளத்துல ஏதோ இடத்துல இருந்து எடுத்துருக்காங்க. சிவலிங்கம், நந்தி, மற்ற பரிவார தெய்வங்கள்லாம் சில கிடைச்சிருக்கு. சிவாலயங்களுக்குள்ள பரிவார தெய்வங்கள்லாம் அதை எடுத்து வச்சு ஒரு சென்ட் மாதிரி போட்டு வழிபட்டு இருந்தாங்க. சில ஊர் மக்கள் முன்னெடுப்பார்கள். வெளில இருந்து வந்தக்கூடிய சில உதவிகள்னாலையும் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்று இப்போ சிவாலயமாகவும் மாரியம்மன் தலமாகவும் விநாயகரும் ஆக மொத்தம் ஒரு பெரிய சிவகுடும்பம், அதோடு சேர்ந்து கிராம தெய்வம் எல்லாம் சேர்ந்து வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம். இங்கே என்ன விசேஷம்னா சுந்தரேஸ்வர சுவாமிக்கு சோமவாரத்தில் 108 சங்காபிஷேகமும் பௌர்ணமியில் நடக்கக்கூடிய அன்னாபிஷேகமும் சிறப்பாக நடைபெற்று சிவராத்திரி 4 காலமும் விசேஷ பூஜைகளும் அபிஷேக ஆராதனைகளும் சிறப்பாக நடைபெற்று இருக்கு. அதனைத் தொடர்ந்து மாரியம்மனுக்கு ஆடிவெள்ளி, தைவெள்ளி மற்றும் வைகாசி ஆணியில நடக்கக்கூடிய மகோத்சவம் என்று சொல்லப்படக்கூடிய பால்குடம், கரகம், அழகு காவடி இதெல்லாம் பக்தர்கள் காவிரி ஆற்றிலிருந்து கொண்டு வந்து தன்னுடைய நேர்த்திக்கடனை செலுத்துவாங்க. இருக்கக்கூடிய மங்காகுல மாரியம்மன்ட்ட வேண்டுமரம் வேண்டுவோருக்கு தந்து அருள் புரியக்கூடிய தெய்வமா இங்கே அமர்ந்திருக்காங்க. விசேஷமா சொல்லப்பட்டோம்னா குழந்தை பாக்கியம் தரக்கூடிய குழந்தை செல்வம் தரக்கூடிய தெய்வமாக விளங்குறாங்க. அதுல ஆடிப்பூரம் என்று சொல்லப்படக்கூடிய விசேஷத்துல அம்பாளுக்கு வெளில இருந்து இங்க ஊர் மக்கள் இவங்க மூலியமா எப்படிட்ட ஒரு 150 டஜன் 200 டஜன் வளையல் வாங்கி அந்த அலங்காரமா பண்ணி, அதாவது 3ஆம் நாள் 5ஆம் நாள் வாடிப்புறத்துல இருந்து அந்த தாய்மார்கள் வந்திருக்காங்களா, குழந்தை இல்லாம வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள், குழந்தை வரம் வேண்டி வந்திருக்கக்கூடியவருக்கு இங்கே கோயில் சன்னதியில அம்பாளுக்கு முன்னாடி வளகாப்பு செஞ்சு அனுப்பி வைப்பாங்க. பிரசாதம் கொடுத்து அனுப்பி வைப்பாங்க. அவங்க தன்னோட நேர்த்திக்கடன், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட நேர்த்திக்கடனை இன்னைக்கு செலுத்திக்கிட்டு இருக்காங்க. பல பேருக்கு இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. இன்னமும் பக்தர்கள் இந்த ஆடிப்புறத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் வந்தாங்க வருஷம். அதுல பெரும்பாலான குழந்தை வந்துட்டு போனவங்களுக்கு 7 பேர் என்னமோ வந்தாங்க. அதுல 5 பேர் 6 பேருக்கு குழந்தை பிறந்துட்டு நியூஸ் வந்திருக்கு. அவங்க அடுத்த விசேஷத்தப்போ நேர்த்திக்கடன் பண்ணிட்டு போறேன்னு சொல்லியிருக்காங்க. சித்திரை மாசம் வரக்கூடிய பௌர்ணமி, சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு விசேஷ ஹோமங்கள் சாயங்காலம் 6 மணிக்கு மேல பொழுது போய் சந்திர உதயத்துக்கு அப்புறம் சித்ரா பௌர்ணமி விசேஷ ஹோமங்களும் அதனை தொடர்ந்து 108 கலசங்களும் அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணி மகா தீபாதனை பண்ணுவாங்க. அதுக்கு பக்தர்கள் 100-200 பேர் கிராம மக்களே வந்துருவாங்க. வெளில பல பேர் வருவாங்க. அது விசேஷமா நடக்கும்.